வணக்கம். திருக்குறள் எல்லோருக்கும் வாழ்க்கை வழிகாட்டி. எந்த வயதிலும் எந்த நிலைமையிலும் இது நம்மை மெதுவாக நல்லதொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும் நெறி. நாள் ஒன்றுக்கு 2 நிமிடம் மட்டும் கேளுங்கள். புரியாவிட்டாலும் பரவாயில்லை, நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் கவலையில்லை. கேளுங்கள், மெதுவாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும். கடினமான நேரங்களிலும் கூட அது உங்களை அமைதியாகத் தூக்கும். உங்கள் வருகைக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இன்று நம்ம திருக்குறளை தொடங்கலாம். இன்றைய குறள் அதிகாரம் 17 அழுக்காராமை. குறள் எண் 163. வணக்கம். அழுக்காராமை அதிகாரத்தின் 3வது குறள் இது. நாம் எல்லோருமே வாழ்வில் செல்வம் பெருக வேண்டும், புண்ணியம் சேர வேண்டும் என்று விரும்புவோம். ஆனால் ஒருவன் தன் வளர்ச்சியையும் தனக்கு கிடைக்க வேண்டிய அறவழி பயன்களையும் தானே தடுத்துக் கொள்கிறான் என்றால் அது வியப்பாக இருக்கிறது அல்லவா? அப்படிப்பட்ட ஒருவனை பற்றித்தான் வள்ளுவர் இக்குறளில் எச்சரிக்கிறார். அரணாக்கம் வேண்டாதான் என்பான், பிறனாக்கம் பேணாதழுக்கறுப்பான். பிறருடைய வளர்ச்சியைக் கண்டு மகிழாமல் அதற்காக பொறாமைப்படுபவன் யாரென்றால் தனக்கு அறநெறியால் கிடைக்கக்கூடிய செல்வமும் மேன்மையும் வேண்டாம் என்று முடிவு செய்தவன் ஆவான். நாம் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படும்போது உண்மையில் அந்த நபர் பாதிக்கப்படுவதில்லை, நாம் தான் பாதிக்கப்படுகிறோம். நம்முடைய புண்ணியமும் நமக்கு வரவேண்டிய வாய்ப்புகளும் நம்மை விட்டு விலகி செல்கின்றன. அவன் வளர்வது எனக்கும் மகிழ்ச்சியே என்று நாம் நினைக்கும்போதுதான் நமக்கான கதவுகள் திறக்கின்றன. இன்று பொறாமை எப்படி நம் சொந்த வளர்ச்சியையே முடக்குகிறது என்பதை புரிந்து கொண்டோம். அடுத்த குறளில் 164 மீண்டும் சந்திப்போம். நன்றி. உங்கள் மனம் நிம்மதியாய், உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.